எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் செந்தூர்வேலன் சமையல். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் மிளகாய் தூள் போட்டு செய்ய போகிறோம். ஸோ இருந்தாலும் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 கருவேப்பிலை இலைகள் ஸோ போட்டு நல்லா வதங்கி விடணுங்க. ஸோ இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது வெண்டைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி நாம் அந்த வதக்கல்லில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. காரத்துக்கு ஒரு ஸ்பூன் கார மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஸோ அவ்வளோதாங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வெண்டைக்காயோட எல்லா பகுதியிலையும் நல்லா பரவும். ஸோ இது மாதிரி கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் வறுவலை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க போகிறதில்ல. ஸோ வெண்டைக்காயில் ஆல்ரெடி பிசுபிசுப்பு தன்மை நிறையா இருக்கும். நாம் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம இந்த பொரியலை செய்யணுங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் இதை நல்லா மூடி போட்டு நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வெண்டைக்காய் அடி பிடிச்சிடும், கருகின வாசம் வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு டைம் மூடி வச்சு திறந்து நல்லா கிண்டி விட்டுட்டேங்க. சரி, இது மாதிரியே நீங்களும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இது மாதிரி மூடி போட்டு மூடி வேக வச்சு அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்காததால் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டால் வெண்டைக்காயில் இருக்க வழவழப்பு தன்மை போய் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் வெண்டைக்காய். ஸோ இப்போது நல்ல வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நாம் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்காக நாம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காயில் இருக்க குழகுழப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் பொரியல் நாம் இப்போது ரெடி பண்ணிட்டோம். அடிக்கடி குழந்தைங்களுக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுக்கணுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியானதும் கூட. இந்த வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி